அஸ்ஸலாமு அலைக்கும். ஜின்கள் என்பது ஒரு மர்மமான படைப்பாகும். நம்மைப் போலவே அவர்களுக்கும் புத்தியும் விவேகமும் உண்டு. ஆனால் அவை நமது உலகத்திற்குள் வேறொரு பரிமாணத்தில் வாழ்கின்றன. நம்முடன் இருந்தாலும் நம்மிடமிருந்து வேறுபட்டவை. இஸ்லாமிய நம்பிக்கையின்படி ஜின்களும் இந்த உலகத்திற்கு சோதனைக்காக அனுப்பப்பட்டவர்கள். அவர்களுக்கு மனித உடலில் நுழையும் திறன் உள்ளது. ஆனால் அது நாம் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கும்போது மட்டுமே. ஒரு உதாரணம் சொல்கிறேன். உனது மனமும் உடலும் ஒரு கோட்டை போன்றவை. அந்த கோட்டையின் நுழைவாயிலில் ஒரு பூட்டோ காவலாளியோ இல்லை என்றால் யாரும் உள்ளே நுழையலாம், இல்லையா? இங்கே பூட்டும் காவலாளியும் என்று சொன்னால் அல்லாஹ்வை நினைவு கூர்வதும் தொழுகையும் தான். நீ அல்லாஹ்வை நினைப்பதை நிறுத்தினாலோ அல்லது தொழுகையை தவறவிட்டாலோ உனது கோட்டை பலவீனமாகும். அப்போது ஷைத்தானி ஜின்கள் உனது உடலில் நுழைய அதிக வாய்ப்பு உள்ளது. இவர்கள் உனது உடலில் நுழைந்தால் என்ன நடக்கும்? அவர்கள் உனது மனதையும் உடலையும் கட்டுப்படுத்த முயற்சிப்பார்கள். ஒரு ஹதீஸில் கூறப்பட்டுள்ளது, ஷைத்தானி ஜின்கள் உனது இரத்தத்துடன் நரம்புகளில் பயணிக்கும் என்று. அதாவது அவர்கள் உனது உடலுக்குள் நுழைந்து உனது மனதை குழப்புவார்கள் அல்லது உடலை நோயாளியாக்குவார்கள். ஆனால் ஒரு விஷயத்தை நீ புரிந்து கொண்டால் போதும். நீ அல்லாஹ்வை நினைக்கத் தொடங்கினால் அவர்களால் உனது உடலில் தங்க முடியாது. ஏனெனில் அல்லாஹ்வின் நினைவு உனது உடலை ஒரு சூடான அடுப்பு போல ஆக்கிவிடும். அந்த வெப்பத்தில் அவர்களால் உயிர் வாழ முடியாது. இப்போது ஒரு சந்தேகம் வரலாம். ஜின்கள் நெருப்பிலிருந்து படைக்கப்படவில்லையா? பின்னர் எப்படி நெருப்பு அவர்களை துன்புறுத்தும்? பார், நாம் மண்ணிலிருந்து படைக்கப்பட்டவர்கள். ஒரு பெரிய மண்கட்டியை எடுத்து உனது உடலில் அடித்தால் உனக்கு வலிக்காதா? அதே போல ஜின்களும் அவர்கள் நெருப்பிலிருந்து படைக்கப்பட்டவர்கள். ஆனால் அந்த நெருப்பே அவர்களுக்கு வலியை தரும். ஜின்களுக்கு அவர்களுக்கென ஒரு உலகம் உள்ளது. நாம் அவர்களை அழைக்காமல் இருந்தால் அல்லது தொந்தரவு செய்யாமல் இருந்தால் பொதுவாக அவர்கள் நம்மை துன்புறுத்த மாட்டார்கள். ஆனால் சில சமயங்களில் பகைமை அல்லது பழிவாங்குதல் காரணமாக அவர்கள் நம்மை துன்புறுத்த முயற்சிக்கலாம். உதாரணமாக, நீ ஒரு தனிமையான இடத்திற்கு சென்றால் அங்கு ஜின்களுடன் மோதல் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. அங்கு நீ அவர்களை தொந்தரவு செய்தால் அவர்கள் கோபப்படலாம். இப்போது ஜின்கள் உனது உடலில் நுழைந்தால் என்னென்ன அறிகுறிகள் தோன்றும்? முன்பு மகிழ்ச்சியாகவும் மற்றவர்களுக்கு உதவியாகவும் இருந்த ஒருவர் திடீரென கோபக்காரராகவோ அல்லது மனச்சோர்வு நோயாளியாகவோ மாறுவது ஒரு அறிகுறியாகும். அவர் தொழுகையிலிருந்து விலகுவார், கழிவறையில் நீண்ட நேரம் இருக்கத் தொடங்குவார். ஏனெனில் அது ஜின்களுக்கு பிடித்தமான ஒரு அழுக்கிடம். அவருக்கு அசாதாரணமான வலிமை வரலாம். ஒரு புதிய மொழியை பேசத் தொடங்கலாம் அல்லது இரவில் அவரது குரல் மாறலாம். அவர் தனியாக இருக்க விரும்புவார், இருண்ட இடங்களில் ஆறுதல் உணர்வார், எந்த காரணமும் இல்லாமல் கோபப்படுவார் அல்லது ஒரு தீராத நோய் வரலாம். இவையெல்லாம் ஜின்களின் அறிகுறிகளா என்று சந்தேகம் தோன்றினால் என்ன செய்ய வேண்டும்? முதலில் ஒரு மருத்துவரை பார்க்க வேண்டும். ஏனெனில் சில சமயங்களில் இது உடல் அல்லது மனநலப் பிரச்சனைகளால் இருக்கலாம். ஆனால் இவை ஜின்களின் இருப்பு காரணமாக இருக்கலாம் என்று தோன்றினால் அல்லாஹ்வை அதிகமாக நினைக்க வேண்டும். தொழுகையை வழக்கமாக்க வேண்டும். குர்ஆனை ஓத வேண்டும். குறிப்பாக சூரத் அல் பஹரா, சூரத் அல் ஃபலக், சூரத் அன் நாஸ், ஆயத்துல் குர்சி ஆகியவை. இவை ஜின்களை விரட்டும். உனது வீட்டில் ஜின்கள் இருப்பதாக தோன்றுகிறதா? சில அறிகுறிகள் இதோ. இரவில் அசாதாரணமான ஒலிகள், சிரிப்பு அல்லது அழுகை கேட்கலாம். வீட்டில் உள்ள பொருட்கள் இடம் மாறலாம் அல்லது மறையலாம். திடீரென ஒரு நறுமணம் அல்லது துர்நாற்றம் உணரப்படலாம். பூனை அல்லது நாய் திடீரென பயந்து ஒரு இடத்தை பார்த்து நிற்கலாம். ஏனெனில் அவற்றால் ஜின்களை காண முடியும். குழந்தைகள் இரவில் பயந்து அழலாம் அல்லது வீட்டில் ஒரு பாரம் உணரப்படலாம். இவை அனைத்திற்கும் தீர்வு உள்ளது. என்னவென்று சொல்கிறேன். தினமும் ஃபஜ்ர் தொழுகைக்கு பிறகு சூரத் அர் ரஹ்மானை ஓதி ஒரு கிளாஸ் தண்ணீரில் ஊதி குடிக்கச் செய்யுங்கள். சூரத் அல் பகராவை வீட்டில் தவறாமல் ஓதுங்கள். ஆயத்துல் குர்சி, சூரத் அல் ஃபலக், சூரத் அன் நாஸ் ஆகியவற்றை வழக்கமாக்குங்கள். துரூத் ஷரீஃப் மற்றும் அல்லாஹ்வின் தஸ்பீஹைக் சொல்லுங்கள். ஒரு வீட்டில் அல்லாஹ்வின் நினைவு இருந்தால் ஜின்களால் அங்கு தங்க முடியாது. கடைசியாக ஒரு விஷயம் சொல்கிறேன். குர்ஆனில் அல்லாஹ் கூறுகிறான், மனதின் அமைதி அல்லாஹ்வின் நினைவில்தான் உள்ளது என்று. எனவே அல்லாஹ்வை நினைப்பது உன்னை ஜின்களிடமிருந்து மட்டுமல்ல, எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் பாதுகாக்கும். அல்லாஹ் நம்மை அனைவரையும் நேர்வழியில் நடத்தட்டும். ஆமீன்.